அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியாமூர்த்தி. நம்ம சரவணப்பிரியா விலாக்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிதம்பரமில் நடந்த ஒர்க் ஷாப் பற்றி தான், அதாவது பரதநாட்டிய ஒர்க் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விலாகாக என்ன வரப்போகுதுன்னா, கோயிலுக்கு போனது தான் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், சிவகங்கை டு சிதம்பரத்துக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. நைட் 8:30 ஐ திங்க் ஸோ அந்த டைமுக்கு வந்தது ட்ரெயின். நாங்கள் வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணதுனால சீட்லாம் அவைலபிளாகவே இருந்தது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மிட் நைட் 2:20 PM வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். 2 PM ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியாச்சு. அண்ட் தென் மார்னிங்காக வந்துட்டு நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் வந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு நான் இருக்கேன். அம்மா அப்பா என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நைட்லாம் தூங்காதனால கண்ணெல்லாம் ரொம்ப வலிச்சதுனால கொஞ்ச நேரம் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ஸ்டியூட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சுற்றியும் பார்த்தேன். இது வந்து சித்ரா டான்ஸ் அண்ட் ஆர்ட் அகாடமி. அங்கே வந்து தான் நான் இந்த ஒர்க் ஷாப் வந்து நான் போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அகாடமியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ காட்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த 5 நாளைக்கான ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து காட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, எல்லா அக்காமடேஷனும் சேர்த்து தான் நாங்கள் ஃபீ பே பண்ணியிருந்தோம். எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த சித்ரா ஆர்ட் அண்ட் டான்ஸ் அகாடமியில் வந்துட்டு நம்ம போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது எல்லாமே. அண்ட் தென் இப்போது நம்ம வந்து கோயில் போனோம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு டான்ஸர், ஒரு பரதநாட்டிய டான்ஸருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தரிசனம் அப்படின்னா நடராஜ பெருமான், சிதம்பரம் நடராஜ பெருமான் தரிசனம் தான். ஸோ அது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, ஆசை எல்லாமே தான் அங்கே டான்ஸ் பண்ணணும், அவரை தரிசிக்கணுங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணேன், அதாவது ஒர்க் ஷாப்புக்கு நாளே நான் போயிட்டேன்ல. ஸோ அதனால் அந்த கோயிலில் வந்து விசாரித்து வழி எங்கே இருக்குதுன்னு கேட்டு நான் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தூரத்தில் பார்க்குறீங்கல்ல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு அதுதான் கோயில்னு, அப்புறம் பார்த்தா அது தேருன்னு சொன்னாங்க. கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. கோயில் வந்த உடனே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு மனசில் தோணுச்சு. என்னென்னா, எல்லாராலையும் வந்து நம்ம சிதம்பர நடராஜ பெருமானை ஈஸியாக தரிசிக்க முடியாது. அவரும் நினைக்கணும், நம்மளும் நினைக்கணும். ரொம்ப ஆசையாக கனவோடு இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். நான் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருந்தது. ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கோயில் போயிருந்த அன்னைக்கு வந்து மிகப்பெரிய குரு பெயர்ச்சி. யாருக்குமே கிடைக்காத தரிசனம்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்துக்கு 6 நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் நடராஜருக்கு. அதில் ஒரு முக்கியமான நாள் தான் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அங்கே போன டைமில் என்னால் சாமி பார்க்க முடியல. ஆனால் என்னோடய கொலீக்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி வந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட நைட்டு 1:50 AM வரைக்கும் நான் 4 கால பூஜையுமே நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, போகிற இடத்துல வந்து என்னோடய பர்ஸும் வந்து திருடிட்டாங்க. பட் அகைன் அந்த மணி எனக்கு கிடச்சிருச்சு. பட் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான பப்ளிக் பிளேஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. திருடுறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், கோயிலுக்கு வந்து நிம்மதிக்காக தான் வர்றோம், அங்கே வந்தும் நீங்கள் இந்த மாதிரி திருடுறீங்க, அங்கேயே நிம்மதியை போக்குறீங்க அப்படின்னா கடவுளுக்கு தான் அதுக்கு வெளிச்சம். அதே மாதிரி எனக்கு வந்து காசு வந்து தொலைஞ்சு போனதில் வருத்தமாக இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து எனக்கு அந்த தரிசனம் வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு தரிசனமாக எனக்கு இருந்துச்சு. லைஃப்பில் வந்து ஏதோ பெருசாக எனக்கு வந்து கிடைச்ச மாதிரியும்
எல்லாத்த விட பெரிய சந்தோஷம் மாதிரியும் அந்த தரிசனம் எனக்கு வந்து அமைஞ்சிருந்தது. ஏன்னா அது ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம போனப்பயே நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்போ நான் வந்து ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணேன். என்னதான் வந்து நம்ம வந்து காசு தொலைச்சாலும் அடுத்து வந்து சாமிக்கு படைச்ச நெய்வேத்தியம் யாருக்குமே அங்கே கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி உள்ளே போய் பார்க்குற அந்த கொடுப்பனை யாருக்குமே கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதனால் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், கோயில் உள்ளே வந்து சுற்றி பார்க்க ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருந்தது எல்லா விஷயமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் சந்திச்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.